ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்னு தான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் மகாபலிபுரம் வந்திருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள்னால மகாபலிபுரம் பீச்சுக்கு வந்தோம். அப்படியே பக்கத்தில் கோவில் இருந்துச்சு, அதை பார்க்கலான்னு வந்தோம். அது ரொம்ப அழகாக தான் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பீச்சுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணி வந்தோம். பக்கத்தில் கோவில் இருந்துச்சு, அதனால் அதை பார்க்க வந்தோம். ஒரு ஆளுக்கு 40 ரூபா. இல்லை, இதுக்கே நம்ம இந்தியன் சிட்டிசன் இருந்தால் ஒரு ஆளுக்கு 40 ரூபா. இதுக்கே நம்ம வெளிநாட்டிலேருந்து யூஎஸ்ஏலேருந்து வராங்கன்னா அவங்களுக்குலாம் 600 வரும். இப்போ பாருங்கள், நாங்கள் பேட்ரி காரில் அங்கே கோவிலுக்கு ரீச் பண்ணிட்டோம். இப்போ இறங்குறோம். எங்கள் அப்பா வந்து நடந்து வந்துட்டுருக்காரு, அவங்களுக்குலாம் அலோவ் கிடையாது தான். எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொன்னார் கால் வலிக்குதான், அதனால திருப்பி நான் ரிட்டர்ன் அடித்தேன். அதே பேட்ரி காரில் அப்பாவை கூட்டினாரு. அந்த ஆன்ட்டிகிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அப்பா ஏறினார். இப்போ நம்ம அங்கே இப்போ அந்த கோவில்லேருந்து திருப்பி அந்த என்ட்ரன்ஸுக்கே போகிறேன். அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணல. ஏன் தெரியுமா? திருப்பி சுற்றி அது எதுக்கு அப்லோட் பண்ணின்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த கோவில் பார்த்திங்களா, அங்கே ஜூம் பண்ணி எடுத்த பாருங்கள். அப்படியே இப்படி ரிவேஸ் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கா? ஓகே, நம்ம வந்து வண்டி ரொம்ப ஷேக் ஆச்சுங்க. இப்போ பேட்ரி காரனாலே இந்த தொல்லை தான் இல்லை. நீங்கள் பேட்ரி காரில் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மகாபலிபுரம் தான் வந்திருக்கோம். இப்போ இறங்க போகிறோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பரான ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் நடந்து தான் போனாங்க. அப்பாவுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால அப்படி. இங்கே பாருங்கள் கோவில் வியூ. வாவ், நான் கோவில் வீடியோ எடுக்க வந்தேன். கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் மகாபலிபுரம் போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். மகாபலிபுரம் பீச்சுக்கு போனீங்கன்னா இந்த கோவில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் மகாபலிபுரம் பீச் போய் இந்த கோவில் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, அப்படியே நம்ம பீச்சுக்கு போகலாம். இந்த வீடியோ தான். வாவ், அழகாக இருக்குல்ல. அப்படியே அங்கே மதிய சாப்பாடு சாப்பிட்டு, அப்படியே ஹோட்டலில் மதிய சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்தோம். மேக்ஸிமம் 300 to 200 ஹவர்ஸ் ஆயிடுச்சு இது இங்கே ரீச் பண்ண. பாருங்கம்மா கோவில், நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். இப்போ வாங்க போகலாம். ஓகே, பாருங்க கோவிலோட வியூ தான். நம்ம அப்படியே பீச்சுக்கு அங்கே நிறைய பேர் பார்க்குறாங்க, என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். மை காட், ஏய் நடுவில் நிறைய பேர் வராங்க, அதாங்க யூடியூப், அதாவதுங்க நம்ம வீடியோ டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. சரி வாங்க போகலாம். ஓகே, வந்தாச்சு. ஓ மை காட், எங்கள் அம்மா பிறந்த நாள்னால இங்கே வந்தோம். பாருங்கள் அவ்வளோ கூட்டம். பீச்சோட அலையை பாருங்கள், அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. பாருங்கள், டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. வந்துட்டாமா பாருங்க, பெரிய பாருங்க. வாவ் 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 வாவ், நான் இப்போ கரெக்டாக எடுக்கிறேன் பாருங்கள். இது ரியலிஸ்டிக்காக இருக்கா? ரியலிஸ்டிக்காக இருந்தால் ரியலிஸ்டிக்காக இருக்குது பீச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வந்துட்டேன், கமெண்ட் வந்து ஆஃப் ஆகிருக்கு போல், அதாவது உங்களால் கமெண்ட் பண்ண முடியல போல். நான் போட்ட இன்டர்நெட் கஃபே வீடியோவுக்கு நான் கமெண்ட் ஆன் பண்ணிட்டு நீங்கள் தயவு செஞ்சு என்ன கேமிங் வீடியோ போடலாம், மொபைல் கேமிங் வீடியோ, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும். ஓகே, நான் இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 2 இன்றைக்கி போடலான்னு இருக்கேன், போடுறேன். நீங்கள் பீச் என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம இதுக்கு வந்துட்டோம். இது கோவிலுக்கு வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதனால எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ கட்டிட மாரி தான் இருக்குது. இங்கே பாருங்க, அங்கே உட்காந்துருக்காங்க. எனக்கு வீடியோ இருக்காரு அனுப்பிச்சி விட்டு தெரியுதா? அங்கே ஒயிட் கலரில் தெரியுதா? நான் ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். தெரியுதா? இங்கே உட்காந்துருக்காங்க. என் தம்பி அங்கே இருக்கான், எங்கள் அப்பா அம்மா அங்கே இருக்காங்க. சரி நம்ம போகலாம்.
வாவ் வாவ் வாவ், சூப்பராக இருக்கா? ரொம்ப சூப்பராக இருக்கே. இல்லை, நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கேன். வா, அப்படியே நம்ம அப்படியே இப்போ கீழே இறங்க போகிறோம். இது வந்து ராஜராஜ சோழன் கட்டினதான் இந்த கோவில். சோழாஸ் கட்டினது தான் இந்த கோவில். அப்படியே ஒரே ஸ்டோன் அப்படியே பெரிய ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்து ஒரே ஸ்டோனாக செதுக்கி இருக்காங்க போல். இதெல்லாம் சொல்ல கோவில், அந்த கோவில் கட்டிடம் பெரிய ஸ்டோன் தான். இது வேறு எதுவுமே மாற்றம் இல்லை. அப்படியே செதுக்கி இருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. இப்படி இவ்வளோ பெரிய கோவில் ஒரே ஸ்டோனை செதுக்கி இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். அப்படியே நம்ம கோவில் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். வாங்க பார்க்கலாம். வாவ் 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 வாவ். நான் அதை ஒழுங்காக எடுக்கலைங்க, மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். நான் நெக்ஸ்ட் டைம் போனால் கரெக்டாக ஒரு ஃபோன் ஸ்டிக் வாங்கிடுறேன் எப்படியாவது. ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஒருத்தர் வீடியோ எடுக்க சொன்னார், எடுத்தேன். அவர் ஃபோட்டோ எடுக்க சொன்னார். அதனால் வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு பாதிலே. அதனால் வந்து திருப்பி நான் இன்னொரு வீடியோ ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள். வாவ் வாவ் வாவ், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இவ்வளோ பேர் கோவிலில் ஒரே கல்லாக செதுக்கியிருக்காங்களே, எப்பட்றா அப்படிதான். வாவ், இப்போ பாருங்கள், இதான் அந்த கோவில். தெரில உங்களுக்கு, நான் கிட்ட போய் எடுக்கிறேன். இருங்க, கிட்ட போய் எடுக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணா நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு போடுங்க. நான் அப்பப்போ நான் வந்து டர்ன் பண்ணியிருப்பேன், மன்னிச்சிடுங்க. அது கொஞ்சம் மிஸ்டேக்லாம். ஓகே, நாங்கள் இதாங்க சாமி உள்ள ராஜராஜ சோழன் கட்டியிருக்காரு. இதை பற்றி எனக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரில. போர்டு இருந்துச்சு, படித்து பார்த்தா எனக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஓகே, இது வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா மறந்துட்டு, சாரி. நெக்ஸ்ட்டு வந்து வாவ் வாவ், இதான் அந்த கோயில் சிலை. வாவ், கோமாதா சிலை. நெக்ஸ்ட்டு வாவ் வாவ் வாவ், எவ்வளோ பாருங்கள். இந்த கோவிலோட லொக்கேஷன் லிங்க் நான் அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் அதை விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதாங்க ஒரே ஸ்டோனில் கட்டியிருக்காங்களாங்க. என்னால் நம்பவே முடியல. ஒரே ஸ்டோனில் கட்டியிருக்காங்களாம். முன்னாடியே ஒரே ஸ்டோன் தான். சும்மா போயிடலாம் சொல்ல. முன்னாடி ஒரே ஸ்டோனில் அவ்வளோ பெரிய கோவில் வாய்ப்பே இல்லை. இப்போ நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நானும் எடுத்தேன். அது டெலீட் ஆயிடுச்சு அப்படியே. பாருங்க சாமி, உங்களுக்கு தெரிலல்ல? எனக்கே தெரிலங்க, அவ்வளோ இருட்டாக இருக்குது. ஒரு லைட் கூட போடலங்க. ஆர்கியாலஜிஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க கோவிலை. மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடந்துருக்கா இந்த கோவில். எல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர் தான். அப்படியே மண்ணு புயல் வந்திருக்கும், அப்படியே மூடிட்டுருக்கோம் கோயிலை. வாங்க அப்படியே இறங்கி போய் நம்ம இங்கே இருக்க மான் சிலை என்னன்னு தெரில, மாடான்னு தெரில, பார்க்கலாம். வாவ், நிறைய வச்சுருக்காங்கங்க. ஆர்கியாலஜிஸ்ட்டும் கண்டுபிடிச்சாங்க. வாவ் 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 வாவ், சூப்பராக இருக்குங்க. என்னால் நம்பவே முடியலங்க. இவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க அந்த காலத்துலேயே. ஆனால் சோழஸில் எவ்வளோ பெரிய ஆள். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே சிவகங்கைன்னு நினைக்கிறேன். சிவகங்கையில் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அயன் டூல் கிடச்சிருக்காங்க. என்னால் நம்பவே முடியல. அப்படின்னா நம்ம தமிழன்ஸ் தான் அந்த அயன் டூலை அயனே ஒன்று உருவாக்கியிருக்கோம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே. என்னால் நம்பவே முடியலங்க. இப்போ தான் ரீசெண்டாக நடந்துருக்குங்க. ஆனால் யாருமே நம்ப மாட்டுறாங்க, நார்த் இந்தியாவில் இருக்கவங்க, அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்கள. நாம் நம்புவோம் தமிழர்ஸ். சரி வாங்க அப்படியே பார்ப்போம். வாவ் வாவ், இன்ஃபர்மேஷன் போர்டு அங்கே இல்லைங்க. நான் அப்படியே இந்த தான் பார்த்தேன் கூகுளில். வாவ், பாருங்க கேட்டும் இதோடு தான். கேட் எவ்வளோ பழசாக இருக்குங்க. சும்மா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, வேறு அது தவிர எதுவுமே பண்ணல.
வா வா அந்த படிக்கட்டுங்க, கோவிலோட படிக்கட்டு. ஆனால் இதில் இங்கே மகாபலிபுரம்னா எப்பா எவ்வளோ கோவில் இருக்குல்ல. மகாபலிபுரம் செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சுல்ல. நீங்கள் மகாபலிபுரம் போயிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அது நான் கண்டுக்கிறேன். என்ன கோவில் பண்ணியிருக்கீங்க? கடற்கரை ஓரம் கோவில் போயிருக்கீங்களா, இல்லை இந்த கோவில் போயிருக்கீங்களா, இல்லை பீச்சில் போயிருக்கீங்களா? எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் மகாபலிபுரம் போயிருந்தீங்கன்னா யாருமே போகாமல் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ பேர் டூரிஸ்ட் பிளேஸு. நான் நிறைய அமெரிக்கன் பீப்புள் தான் பார்த்தேன் இங்கே இந்த கோவிலில். வாவ் அங்கே பாருங்க, அதே அந்தாண்ட சைடு இருந்தது, இந்தாண்ட சைடு அழகாக செஞ்சிருக்காங்க. ஆனால் கோவில் வந்து ரொம்ப தேஞ்சு போச்சு மண்ணுக்குள்ளே இருந்து. இல்லை நம்ம நிறைய சைடு அப்படியே யூனிக்காக பார்த்துருக்கலாம் போல். பாருங்க நல்லா தேஞ்சு போயிட்டுருக்கு எல்லாமே, எல்லா சிலையும் பாருங்க. அதுக்கப்புறம் நான் இது உள்ள இறங்கினேன், விசில் அடிச்சா இருப்பாரு, அப்படியே பயந்து அப்படியே ஓட்டேங்க. உங்களுக்கு காமிக்கலான்னு தான் இறங்கினேன். வாவ் காமிக்கலான்னு தான் உள்ளே இறங்கினேன். விசில் அடிச்சாரு வாட்ச்மேனு, என்னால் வந்துட்டேங்க. சரி அப்படியே பாருங்க நீங்கள், அது உங்கள் மான்னு தெரியலையா, நான் கிட்ட போய் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அப்படியே மானுக்கிட்ட போகலாமா? அது மானான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு தெரில அது ஒழுங்கா லுக்கே. வாவ் இது லுக்கே தெரில. அது நான் அங்கே பாருங்க கிட்ட போய் ஜூம் பண்ணி எடுக்கிறேன். அது மாடா இல்லை எரும மாடான்னு தெரியல. சரி வாங்க அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோன்னா இதேமாரி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கோவிலோட லுக்கு ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து அது இன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கோவிலோட 2 லுக்கு, அதுக்கப்புறம் நானும் அம்மா ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் கிருஷ்ணா வந்து நானும் ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணா ஓடுறது எல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். அது ஒரு வீடியோவே எடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா. அவன் தான் அது சூப்பராக ஒரு ஃபோட்டோ எடுத்தப்போ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது, லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல். அதுக்கப்புறம் வந்து நான் அப்படி படுத்துக்கிட்டேன் மரத்து மேலே ஒரு சேவ் ட்ரீஸ் ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இடம், குளிர்ச்சே ஏசி மாரி இருந்துச்சுங்க. வாவ் கிருஷ்ணா ஹாய் சொல்கிறான். கிருஷ்ணா வந்து நிறைய வால் பண்ணாங்க. ஓடுறான் என்னையும் கூப்பிட்றான். எனக்கு காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அட்ராசிட்டி பிடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். வாவ் 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 எப்படி ஓடுறான் பாங்களா. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணா டே நான் ஸ்டைலாக அப்படி நின்று வந்தேன். பாருங்க வாவ் வாவ் வாவ். ஓகே பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.